ஹலோ வணக்கம் அனைவருக்கும். த லாஸ்ட் லெசன், அதாவது ஒரு உணர்ச்சி லிட்ரேச்சருடைய வேலையே என்னது அப்படின்னா உணர்ச்சிகளை தூண்டுவது. சரியா? ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இது ஒரு சூப்பரான லெசன். இதுல வந்துட்டு அந்த நாட்டுப்பற்று அப்படிங்கிற அந்த விஷயம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ லைன் பை லைன் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போறோம், மார்க் பண்ண போறோம், முக்கியமான லைன்ஸ் பார்க்க போறோம். லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியுங்க, நம்ம டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்குது. டெஸ்ட் கதறாங்க, கதறல்களா தான் இருக்கு டெஸ்ட்ல. ஏன்னா 45 கொஸ்டின் எடுத்துக்கோம் இது வரைக்கும் 2 லெசன்லயுமே. ஒவ்வொரு லெசன்லையும் 45. ஸோ ஒரு லெசன்ல 45 கொஸ்டின் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும்போது வரி வரியா கவர் பண்ணியிருக்கோம். இதுலயும் அதே மாதிரி லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் கேட்போம். ஸோ லைன் பை லைன் இதை படிச்சு வச்சு, சரியா? ஸோ த லாஸ்ட் லெசன் அல்ஃபோன்சோ டார்டட், இவர் தான் ஆத்தர், அல்ஃபோன்சோ டார்டட். இந்த லெசனுடைய பேக்ரவுண்ட் என்னதுன்னா பிரான்ஸ் அண்ட் பிரஷியன் வார். பிரான்ஸ் பிரஷியன் வார். பிரான்ஸை ரூல் பண்ணவர் பிஸ்மார்க் அப்படிங்கிற ஒருத்தர். சரி, இந்த பிரஷியா அப்படின்னா 3 நாடுகள், ஜெர்மனி, போலண்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரியா. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆர்டர் புரிஞ்சுக்கணும். ஜிபிஏ, ஜெர்மனி, போலண்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரியா. இந்த பிரஷியன்ஸ் அப்படிங்கிறவங்க ஜெர்மன்ஸ் கூட சேர்ந்துட்டாங்க. ஜெர்மனி கூட போலாண்டும் ஆஸ்திரியாவும் சேர்ந்துடும். ஸோ அதுதான் பிரஷியான்னு சொல்லுவாங்க. பிரெஞ்சு அடிச்சிட்டாங்க 2 டிஸ்ட்ரிக்ட், ஆல்சஸ் அண்ட் லொரைன். இதெல்லாம் பிரஷியன்ஸ்ட வந்துடுது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டெரிட்டரி வேண்டான்னு சொல்லலைங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க டெரிட்டரி மட்டும் போதும் அப்படி சொல்லலை. ஸோ இது மட்டும் எனக்கு வேண்டாம், இன்னொன்னு வேணும். அப்ப எனக்கு டெரிட்டரி தந்துருவீங்க, இடத்த தந்துருவீங்க, அந்த ஏரியாவை தந்துருவீங்க, எனக்கு அது மட்டும் போதாது, எனக்கு லாங்குவேஜும் கல்ச்சரையும் நான் டாமினேட் பண்ணணும். அப்போ இந்த அடிச்சவங்க என்னதெல்லாம் கேட்கறாங்க பாருங்க, இடம் கேட்கறாங்கங்க. இடம் மட்டும் எனக்கு பத்தாது, லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் இதையும் நான் டாமினேட் பண்ணணும். இப்படிலாம் நான் பண்ணனாதான் அடையாளத்தை அழிக்க முடியும். ஸோ பிரான்ஸுடைய அடையாளத்தை அழிக்க பார்க்குறாங்க, அவங்களுடைய மொழியையும் அவங்களுடைய கல்ச்சரையும் எடுக்க பார்க்குறாங்க. டெரிட்டரி மட்டும் வேண்டாம், இதுவும் சேர்ந்து வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை எப்படி ஒரு சின்ன பையனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றாருன்னு பாருங்க. இது அழகா எழுதின ஒரு கதை. பையன் லேட்டா தான் ஸ்கூலுக்கு போறான், ரொம்ப பயப்படுறான். ஐயையோ திட்டுவாப்லே, இன்னைக்கும் திட்டுவானே இந்த வாத்தி பேரு எம் ஹேமல். சரியா? ஏன் அப்படின்னா கேள்வி கேட்பாரா பார்ட்டிசிபிள்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல. இவனுக்கு இதை பத்தின ஒரு வார்த்தை கூட தெரியாது. அப்போ யோசிக்காப்ல, தப்பிச்சு ஓடிடுவோமா, வெளியே போய் சுத்துவோமா? பாத்தீங்கன்னா நல்லா வாம பிரைட்டா இருக்கு, பறவைகள்லாம் வா 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 அப்படின்னு அழைக்குது. சரி, பேர்ட்ஸ் சேர்ப்பிங்னா பேர்ட்ஸ் சவுண்டு கொடுக்குது, அவ்வளவுதான். ஓப்பன் ஃபீல்டுல ரஷ்யன் சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரில்லுக்கு போயிட்டு இருக்காங்க. அதுதான் கைப்பற்றிட்டாங்கல்ல, ஸோ அந்த சோல்ஜர்ஸ் தான் இருக்காங்க. ரொம்ப டெம்ப்டா இருந்துச்சு, ரொம்ப அப்படியே இழுத்துச்சு. எதை விட பார்ட்டிசிபல்ஸை விட அது ரொம்ப இழுத்துச்சு. ஆனால் இல்ல வேண்டான்ட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாப்ல. அடுத்தது ஸ்கூலுக்கு போனாப்ல அப்படின்னா, ஸ்கூலுக்கு போகும்போது எதை பாஸ் பண்ணி போகணும்னா டவுன் ஹால். ஸோ ஒரு பையன் இருக்கான், பார்ட்டிசிபல்ஸை கேள்வி கேட்பாங்க, ஊர் சுத்துவோமா, எதுக்கு ஸ்கூலுக்கு தான் போய்கிட்டு அப்படின்னு நினைக்கிறான். போற வழியில டவுன் ஹால்ல கூட்டமா நிக்கிறாங்க. ஃபார் த லாஸ்ட் 2 years, கடைசி 2 வருஷமா எல்லா கெட்ட செய்தியும் அங்கிருந்து தான் வந்திருக்கு. ஸோ எதெல்லாம் அந்த கெட்ட செய்தி? லாஸ்ட் பேட்டில்ஸ், ஆர்டர்ஸ், கமாண்டிங் ஆஃபீஸர், டிராஃப்ட் எல்லாமே. அப்பயும் யோசிக்கிறான், இப்போ என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா ஏதோ கெட்டது நடந்திருக்கு அப்படின்ட்டு. அப்ப வேகமா போறாப்ல. அப்ப இந்த பிளாக் ஸ்மித்னா என்னது? கோல்டு ஸ்மித்னா கோல்டு பண்ணுவாருங்க. பிளாக் ஸ்மித் என்ன பண்ணுவாருன்னா இரும்பு சாமான்கள் எல்லாத்தையுமே பண்ணுவாரு. ஸ்வர்டு பண்றதோ, கத்தி பண்றதோ, ஸ்வர்டு பண்றதோ, ஷீல்டு பண்றதோ, இந்த மாதிரி இரும்புனால ஸ்டீல்னால இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பண்ணுவாரு பிளாக் ஸ்மித் பேர் தான் வாட்சர் அப்படிங்கிற ஒருத்தர். அப்புறம் அவருடைய அப்ரெண்டிஸ். இவங்க எல்லாரும் புல்லட்டினை வாசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ டவுன் ஹால்ல தான் புல்லட்டின் இருக்கு. இந்த வாட்சரும் அவருடைய அப்ரெண்டிஸும் அந்த புல்லட்டினை வாசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, அவசரம்லாம் போவாத தம்பி, பப்புனா குட்டி பையா அப்படின்னு அர்த்தம். சரியா? உனக்கு நிறைய டைம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இவன் கிண்டல் அடிக்காம போல அப்படின்னு இவன் நினைச்சிட்டு அப்படியே மூச்சு முட்டி
ஹேமலுடைய கார்டனுக்கு வந்துட்டாப்புல. கார்டனுக்குள்ளதான் ஒரு ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல் இருக்கும்போது பயங்கரமா பஸ்ஸில்லாம் வந்துட்டு நாய்ஸி பிளேஸ், பயங்கர சத்தம் வரும். அதெல்லாம் தெருவுல எல்லாம் கேட்க முடியும். லெசன்ஸ் டெஸ்க்கை திறந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. லெசனை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சத்தமா சொல்லுவாங்க. கையை காது மேலே இப்படி வச்சுட்டு சொல்லுவாங்க. எதுக்கு? மற்றவங்க கத்தது கேட்கக்கூடாதுன்னு சத்தமா சொல்றதுக்கு. அப்புறம் டீச்சருடைய பெரிய ரூலர் இருக்கும், அது டேபிள் மேல அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த பஸ்ஸில் ஒரு நாய்ஸியான சிச்சுவேஷன். இப்படி இருந்ததுனால நம்ம என்ன பண்ணிடலாம், டக்குன்னு உள்ள போயிடலான்னு இவன் நினைக்கிறான், யாரும் பார்க்காம. ஆனா பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவ்வளவு அமைதியா இருக்கு. எதை மாதிரி? சண்டே மார்னிங் மாதிரி அவ்வளவு அமைதியா இருக்கு. இப்படிலாம் பிரச்சனை வந்துச்சு, இது வந்துச்சு, அது வந்துச்சு, பேசிட்டு இருந்தாங்க, அது வந்துட்டாங்க. பஸ்ஸில் இருந்துச்சுன்னா உள்ள போயிடலாம்னு நினைச்சேன். இந்த பையனுக்கு பஸ்ஸில் இல்லை. என்ன இருந்துச்சு அப்படின்னா, குவாய்டா இருக்காங்க. அப்புறம் ஜன்னல் வழியா பாக்குறாப்புல கிளாஸ்மேட்ஸ்லாம் ஏற்கனவே உட்காந்துட்டாங்க. ஹேமல் வந்துட்டு நடந்துட்டு இருக்காரு. ஸ்கேலை வேற கையில வச்சிருக்கானே இந்த ஆளு. அயர்ன் ஸ்கேல் வேற, உடன் ஸ்கேல் கூட கிடையாது பார்த்துக்கிட்டுங்க. அயர்ன் ஸ்கேல். உடன் ஸ்கேல்னா நம்ம பார்ப்போம், நம்ம சின்ன வயசுல நம்மளுக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும். உடன் ஸ்கேலு ஓகே, ஆனால் இந்த பிளாஸ்டிக் ஸ்கேல் ஒன்று இருக்கும், அதெல்லாம் அடித்தாலே நுருங்கிடும். ஸோ அதுலாம் அடி வாங்குறது கஷ்டமாகவே இருக்காது. உடன் ஸ்கேலும் இந்த ஸ்டீல் ஸ்கேலும் அப்பா வெளுத்துருவாங்க. இப்போ டெரிபிள் அயன் ரூலர் வச்சிருக்காரு. எல்லாரும் முன்னாடி அப்படியே கதவு திறந்து போறாரு. அப்போ இவனுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, பயமா வேற இருக்கு. வெக்கப்படுறதான் பிளஷிங். சரியா, வெக்கப்படுறான். ஆனா எதுவுமே நடக்கல, திட்டல. மிஸ்டர் ஹேமல் சொல்றாரு, போயா அவன் இடத்துக்கு போயா. லிட்டில் பிரான்ஸ்ங்கிறது இவன் பேரு கிடையாது, பிரான்ஸ் தான் இவன் பேரு. பிரான்ஸ், அதாவது எவ்வளவு ஒரு ஐரணி வைக்கிறாரு பாருங்க இந்த கதையில. இந்த பையனுடைய பேரே பிரான்ஸ் தான். இந்த பையனுடைய பேரே பிரான்ஸ் தான். வா தம்பி, நீ இல்லாம நாங்க ஆரம்பிச்சிருப்போம் அப்படிங்கிறப்ப. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் கைண்ட் ஆஃப் நியூஸ்? எப்படிப்பட்ட நியூஸ் வரும் புல்லட்டின் போர்டில்? எப்பவுமே பேட் நியூஸ் தான் வரும். யூஸ்வல் சீன் ஸ்கூல் தொடங்கும் போது ரொம்ப பஸ்லிங்கா இருக்கும். ரைட். அப்புறம் டெஸ்க்ல போய் உட்கார்ந்தாரு. திடீர்னு பார்த்தா பயம்லாம் போயிருந்துச்சு. இப்போ பார்த்தா திடீர்னு பார்க்க கடைசி பெஞ்ச்லாம் டெய்சி ஆர் டீச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாப்புல அப்படின்னா, பையன்லாம் இப்பதான் இறங்கிட்டு போய் உட்காந்து பார்த்தா டீச்சர் பார்த்தோன்னா அந்த ஸ்பெஷலான ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காரு. இது ரொம்ப முக்கியம். பியூட்டிஃபுல் கிரீன் கோட். இதெல்லாம் படத்துல பார்த்து ஞாபகம் வச்சுக்கணுங்க. பியூட்டிஃபுல் கிரீன் கோட். இந்த இருக்குல்ல, கோட்டு கிரீன் கலர்ல இருக்கும். ஒரு படம் இருந்துச்சு, பழைய புக். அந்த இருக்கு. பியூட்டிஃபுல் கிரீன் கோட். கோட்டு போட்டிருப்பாப்புல, அடுத்து ஒரு தொப்பி வச்சிருப்பாப்புல. பியூட்டிஃபுல் கிரீன் கோட் ஃபர்ஸ்ட் மண்டையில ஏத்துங்க. அடுத்தது ஃப்ரில்டு ஷர்ட். அடுத்தது லிட்டில் பிளாக் சில்க் கேப். பாருங்க, கிரீன் கோட்டு, ஷர்ட் ஃப்ரில்டு ஷர்ட், அப்புறம் லிட்டில் பிளாக் சில்க் கேப். அப்போ கேப் பிளாக் கலர்ல இருக்கு, கோட்டு கிரீன் கலர்ல இருக்குது, கூடவே சேர்ந்து ஷர்ட் ஃப்ரில் ஆகி இருக்குது. பிளாக் சில்க் கேப், பிளாக் கலர் தொப்பி வச்சிருக்கான். சரியா, ரைட். இது எல்லாம் எம்ப்ராய்டர்டு, சாரி ஆல் எம்ப்ராய்டர்டு. லிட்டில் பிளாக் சில்க் கேப் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னா எம்ப்ராய்டர்டு, கம்ப்ளீட்லி எம்ப்ராய்டர்டா இருக்கு. இன்ஸ்பெக்ஷன் அப்பவும் பிரைஸ் கொடுக்கும்போது மட்டும்தான் போடுவாப்ல ஒரு ஸ்பெஷலான ட்ரெஸ். இதை தாண்டி ஸ்கூலே ரொம்ப வித்தியாசமா அமைதியா இருக்கு. ஒரு விஷயம் ரொம்ப இவருக்கு ஆச்சரியம், பேக் பெஞ்ச்லாம் எம்டியா தான் இருக்கும். எவனா உட்காந்துருக்கா பாருங்க, வில்லேஜ் மக்கள் உட்காந்துருக்காங்க. யாரெல்லாம்? ஓல்டு ஹார்சர் அப்படின்னு ஒருத்தர் உட்காந்துருக்காப்ல. இவரு 3 கார்னர்டு ஹேட் வச்சிருக்காப்ல. ஃபார்மர் மேயர், ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர், இப்படி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் சோகமா உட்காந்துருக்காங்க. ஹாசர் இருக்காப்ல, இல்ல ஒரு பழைய நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வராப்ல. பிரைமர்னா நியூஸ் பேப்பர், அப்புறம் ஆர்டிகல்ஸ் எழுதக்கூடிய டெய்லிஸ், எடிட்டோரியல்ஸ், வீக்லி மேகசின்ஸ், இதெல்லாம் தான் பிரைமர் அப்படின்ட்டு. பிரைமர், ஸோ ஏதோ பப்ளிஷிங் மெட்டீரியல் தான் பிரைமர். ஸோ லெசன் கொஞ்சம் ஃபாஸ்டா போகணும், ஸ்லோவா போயிட்டு இருக்கோம். பிரைமர். தம்ப் ஆயிடுச்சு அப்படின்னா என்னதுன்னா, புக்கு படிச்சு இந்த பேஜ் மடங்கிடும் பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு தம் ஆகுறது. சரியா, தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தம் ஆயிடுச்சு. ஓகே. அவரை தொடர்ந்து வச்சிருக்காப்புல. பிரைமர்னா ஓல்டு, பழைய, இந்த நான் சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பரோ எடிட்டோரியலோ ஏதோ ஒன்று. அப்புறம் என்ன பண்றாரு, திறந்து வச்சு வாசிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அந்த பிரைமர்.
இப்படி எல்லாம் இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஹேமல் வந்துட்டு சேர்ல உட்காந்துட்டு அப்படி ஒரு சீரியஸான டோன்ல சொல்றாரு, இன்னைக்குதான் கடைசி கிளாஸ் உங்களுக்கு. பெர்லின்ல இருந்து ஆர்டர் வந்துட்டு இந்த 2 இடத்தையும் ரஷ்யா புடிச்சிட்டாங்கல்ல, ஸோ நம்மளுக்கு ஜெர்மன் மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க. புது வாத்தி நாளைக்கு வராப்ல, இதுதான் லாஸ்ட் பிரெஞ்சு லெசன் அப்படிங்கிறாப்ல. சொன்ன உடனே இவங்களுக்கு ஐயோ அம்மானு தூக்கி வாரி போச்சு. வாட் அ தண்டர் கிளாப் தீஸ் வேர்ட்ஸ் வேர் டு மீ. இப்பதான் இவனுக்கு புரியுது, ஓ இதுதான் டவுன் ஹால்ல போட்டிருந்தாங்களா, அதான் கூட்டமா இருந்துச்சா, கடைசி பிரெஞ்சு லெசனா. ஐயோ என் பேரு வேற பிரான்ஸு, ஆனா எனக்கு பிரெஞ்சு எழுத தெரியாது, எழுதவே தெரியாது. ஹார்ட்லி நோ ஹவு டு ரைட்னா ரொம்ப 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 கம்மியா தெரியும், எழுதவே தெரியாதுங்கிற லெவல்ல தெரியும். எனக்கு எழுதவே தெரியாது, படிக்கிறது நிப்பாட்டணுமோ, இதுக்கு மேல படிக்க முடியாதோ. ஐயோ எவ்வளவு வருத்தப்படுறாப்ல பாருங்க. லெசனை படிக்காம முட்டை, என்னது காக்கா முட்டையை தேடி போறது தலைவர், என்னது ஏதாவது புறா முட்டை காக்கா முட்டைன்ட்டு பறவைகளின் முட்டையை தேடி போறது. அப்புறம் அந்த சார் அப்படிங்கிற அந்த ரிவர் நார்த் ஈஸ்டர்ன் பிரான்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் ஜெர்மனி வரும், ரொம்ப ரொம்ப முக்கியம். நார்த் ஈஸ்டர்ன் பிரான்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் ஜெர்மனி மாத்திடக்கூடாது, NEF, நார்த் ஈஸ்டர்ன் பிரான்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் ஜெர்மனி. அங்க ஓடக்கூடிய ஒரு ரிவர் தான் அந்த சார். ஐயோ அப்படின்னு ஃபீல் பண்றாப்ல. எதுக்கு, சே படிக்காம இந்த மாதிரி ஊர் சுத்திட்டோமே. என்னதெல்லாம் பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், முட்டையை தேடி போயிருக்கோம், அடுத்தது சார்ல எடுத்திருக்கோம், புக்கெல்லாம் தூக்கிட்டு வர எரிச்சலா இருந்துச்சு. இப்பெல்லாம் அந்த புக்கை விட்டு பிடிக்க மனசே வரல, ஹேமலையும் பிடிக்க மனசு வரல. இவன் எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பான், இருந்தாலும் அவனுக்கு பிரிய மனசு வரல. அவன் போனானா அவனை இனிமேல் பார்க்கவே முடியாதா அப்படிங்கிறது, இவன் எவ்வளவு கெட்டவர் எவ்வளவு அட்டிப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் மறக்க வச்சிருது. சோ அவர் போயிடுவாரு, இன்னைக்குதான் கடைசி கிளாஸ்னு உடனே அவர் பண்ண அந்த கெட்டதெல்லாம் இவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா மறந்துடுதுங்க. கிராங்கினா வித்தியாசமான, ஸ்ட்ரேஞ்ச். ஹேமல் போயிடுவாரு, ரொம்ப ஃபீல் பண்றாப்ல தம்பி. அடுத்தது அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் பிரசிடென்ட் இந்த கிளாஸ் தான், ஓல்டு மேயர், போஸ்ட் மாஸ்டர், நிறைய பேர் கூடவே சேர்ந்து ஓல்டு ஹார்ஸ். லாஸ்ட் பிரெஞ்ச் லெசன் ஏன் சொல்றாரு, ஆர்டர் வந்துட்டு பெர்லின் அப்படின்னா ரஷ்யாவுடைய கேபிட்டல். ஸோ அதனால நம்ம பிரெஞ்சு டீச் பண்ணக்கூடாது, ஜெர்மன் தான் டீச் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இந்த கதை நடக்கும் போது இந்த போர் போயிட்டு இருக்குங்க. அப்ப எந்த அளவுக்கு சூப்பரா எழுதியிருக்காரு பாருங்க. இப்படி ஒரு சண்டை போயிட்டு இருக்கு, அந்த கேப்புக்குள்ள ஒரு கதையை சொல்லிவிட்டார். ஸோ ரொம்ப பாவம்ல அவரு. இதுக்காக தான் அவரு சண்டே ட்ரெஸ்ஸே போட்டு வந்திருக்காரு, சண்டே மட்டும் போடக்கூடிய அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்காரு. இப்பதான் புரியுது ஏன் எல்லாரும் பின்னாடி உட்காந்துருக்கான் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கும் சோகம், என்னது ஐயோ நம்ம இனிமேல் ஸ்கூலுக்கு போக முடியாது, 40 வருஷமா கிளாஸ் எடுத்தானே இவன், அவனுக்கு ஒரு தேங்க்யூ மாதிரி நம்ம சொல்லுவோமே, ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் ஒரு சர்வீஸா அவங்க பண்ணிருக்காங்களே அப்படின்ட்டு இவங்க அவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துட்டாங்க. இந்த நாடு இவங்களுடையது கிடையாது, ஆனா இந்த நாட்டுக்காக 40 வருஷம் மரியாதை கொடுத்திருக்காரு இந்த வாத்தி, அவருக்காக வந்து உட்காருவோன்னு உட்கார்ந்துட்டாங்க. இதெல்லாம் யோசிச்சிருக்கோம், டக்குனு பேர் வருது, நம்ம தான் சொல்லணும், ஹீரோ தான் சொல்லணும். அப்போ ஐயோ சொல்ல முடியலையேன்னு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அந்த அந்த ரூலை தெளிவா ஒரு டவுட் இல்லாம மிஸ்டேக் இல்லாம நான் அந்த சூழ்நிலையில சொல்றதுக்கு எதனாலும் நான் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறார். சோ அந்த சூழ்நிலையில திக்காம திணறாம சொல்றதுக்கு எதனாலும் நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம், தலைவரால திக்காம திணறாம சொல்ல முடியல, அவருக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு, அப்படியே டெஸ்க பிடிச்சு நிக்கிறாரு, மேல பார்க்கவே இல்லை, மேல என்ன பண்ணல பார்க்கவே இல்லை. சரியா, நம்மள்கிட்ட கேள்வியை கேட்டா என்ன பண்றாப்ல, நம்ம ஸ்டூடெண்ட் மாதிரியே பதில் சொல்றாப்ல, பதில சொல்லலை, அப்படியே கையை பிசைறாப்ல, மாவு பிசைறாப்ல. அப்ப மிஸ்டர் ராமன் சொல்றாரு, நான் உடனே திட்ட மாட்டேன்டா, ஏற்கனவே நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கு பாரு எப்படி இருக்கு, எவ்வளவு நாள் சொல்றோம் நம்ம, எவ்வளவு நேரம் இருக்கு தெரியுமா அப்படின்னு நிறைய தடவை நம்ம சொல்றோம், நாளைக்கு படிச்சுக்கிடுவோம். இப்ப தெரியுதா எங்க இருந்து பிரச்சனை வருதுன்ட்டு. ஐயோ ஆல்சஸ் உடைய பிரச்சனையே இதுதாங்க,
அவ படிக்கிறத நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டுட்டே போயிறாங்க. இப்ப அவங்க என்ன தெரியுமா வந்து சொல்லுவாங்க, டேய் நீ பிரெஞ்சுக்காரன்னு சொல்ற, உனக்கு பிரெஞ்சு பேசவும் தெரிய மாட்டேங்கி எழுதவும் தெரிய மாட்டேங்கி அப்படின்னு கீழே அடிப்பாங்க. ஆனா நீ மட்டும் மோசம் கிடையாது குட்டி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே குற்றவாளிகள் தான், எல்லாரும் மேலேயும் குறை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாரு. என்ன குறை? உன் அப்பா அம்மா உனக்கு ஸ்கூலுக்கு தானே அனுப்பியிருக்கணும், அதை விட்டுட்டு ஒரு ஃபார்ம்ல வேலைக்கு விட்டுட்டாங்க. எதுக்கு? கொஞ்சம் காசு கிடைக்கும். சரியா? அப்போ பேரண்ட்ஸும் தப்பு. என்ன பண்றாங்க? இவனை படிக்க வச்சு எதுக்கு, ஒரு யூஸ் கிடையாதுன்னு நினைச்சு வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. அடுத்தது என்னது? they prefer to put you at work or mill so as to have a little more money. அப்புறம் எனக்கும் பிளேம் இருக்கு. நானும் தப்பு தான் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்? போய் செடிக்கு தண்ணி ஊத்து அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். என்னைக்காவது எனக்கு மீன் பிடிக்க போனா உங்களுக்கு லீவ்லாம் விட்டுருக்கேன். இவர் பண்ண தப்பி ஒத்துக்கிறாரு. பிரான்ஸ் என்ன சொன்னாங்க? பார்ட்டிசிபல்ஸை சொல்ல சொன்னாங்க, தலைவரால சொல்லவே முடியல. ஹேமல் எதுக்கு தன்னையே பிளேம் பண்ணிக்கிறாரு? அவரும் காரணம்னு எடுத்துக்கிறாரு. ஏன்னா இவனை படிக்க விடாம என்ன பண்ணிட்டாப்ல, போய் செடிக்கு தண்ணி ஊதுடா அப்படின்னா சொல்லியிருக்காப்ல. அதனால இவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருது. அப்புறம் சொல்றாரு, அப்படியே வர பிரெஞ்சு மாதிரி ஒரு அழகான லாங்குவேஜ் கிடையாது, மோஸ்ட் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட், த கிளியரஸ்ட், த மோஸ்ட் லாஜிக்கல், தெளிவான லாஜிக்கலான ஒரு பாயிண்டா சொல்றாரு, பிரெஞ்சு லாங்குவேஜ் தான் பெருசு அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, எங்க நம்ம நாட்டுடைய மொழியை பாதுகாத்துக்கணும். ஏன்னா மக்கள் அடிமையா இருக்கும்போது அந்த மொழியை பிடித்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுடைய பிரசன்ட்ல அது அவங்களுடைய அந்த மொழியை பிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு அந்த பிரசனுடைய சாவியா இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? அடிமையா இருக்கிறவங்க அவங்க மொழியை பிடிச்சுக்கிட்டாங்கனாலே அதுதான் அவங்களுடைய சாவியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லெசன் நம்மளுக்கு எதுல இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கறாங்க. நம்ம கிளாஸ் மாதிரியே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் எங்க கிராமருக்கு போறாங்க. சரியா? அதுக்கப்புறம் தான் எங்க லெசனுக்கு போறாங்க. கிராமர் எடுத்து ஒரு லெசனை கிராமர் எடுத்துட்டு கிராமர் தான் 6 லெசனுக்காங்க, பின்னாடி வரும், அடுத்த வரும், அதை எழுதிக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ரிவிஷன், அடுத்த கிராமர். கிராமர்ல ஒரு டாபிக்கு போறாங்க. இவனுக்கே சாக்கு, என்னடா இவ்வளவு தெளிவா நம்மளுக்கு புரியுது அப்படின்ட்டு. அவன் சொல்றது எல்லாமே ஈஸியா தெரியுது அப்படிங்கிறாப்ல. அப்ப என்ன சொல்றாரு? நானே ஒழுங்கா கவனிச்சது இல்லை, சரிங்களா அப்படிங்கிறது. ஐ ஹேட் நெவர் லிசன்ட் சோ கேர்ஃபுல்லி, நானே கவனிச்சது இல்லை. இன்னொன்னு என்ன பண்றாப்புல அவரு, பொறுமையா, இவ்வளவு பொறுமையா இருந்தாலும் சொன்னதே கிடையாது. இந்த ஹேமல் இருக்கான் பார்த்தீங்களா, வேக வேகமா சொல்லி கொடுப்பான், பொறுமையா சொன்னதே கிடையாதே அப்படிங்கிறான். சரி, இவனுக்கு நல்லா புரியுது. சரி, ஏன் புரியுது? தெளிவா கவனிச்சதுனால புரியுதா, இல்ல வந்துட்டு அவன் இன்னும் பொறுமையா சொல்லி கொடுக்கான்றதுனால புரியுதா, நம்மளுக்கு தெரியல. சரியா? இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஆள் இருக்கான்ல, அவனுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஒரே நாள்ல சொல்லி கொடுக்கணும்னு இறங்கின மாதிரி இருந்துச்சு. To put it all in our hands at one stroke. So இவர் என்ன ட்ரை பண்றாரு இந்த வாத்தியாரு? தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே டக்குன்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம், ஒரே ஸ்ட்ரோக்ல ஒரு தடவை அடிக்கிற அடியில ஃபுல்லா அவனை படிக்க வச்சிடலாம்னு நினைச்சு அவ்வளவு சூப்பரா சொல்றாரு. கிராமருக்கு அப்புறம் ரைட்டிங், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அப்புறம் கிராமர், அப்புறம் ரைட்டிங் எழுதுறாங்க. கிராமருக்கு வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ஹேண்ட் ரிட்டன் காப்பீஸ்லாம் இருக்குது. அந்த ஹேண்ட் ரிட்டன் அந்த காப்பீஸ் இருக்குல்ல, காப்பீஸ் இருக்குது. இதுவும் பியூட்டிஃபுல் ரவுண்ட் ஹேண்ட்ல எழுதியிருக்காங்க. என்னென்ன வார்த்தைகள் எழுதியிருக்காங்க? பிரான்ஸ் ஆல்சஸ், பிரான்ஸ் ஆல்சஸ், இப்படி எழுதியிருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்க இவங்க எழுதியிருக்காங்கல்ல, இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஸ்கூல் ஃபுல்லாவே அப்படியே கொடி பறக்கிற மாதிரியே இருக்கு. சரியா? ஏன்னா என்ன பண்றாங்க இவங்க, பிரான்ஸ் ஆல்சஸ் எழுதுறாங்க. ஸோ எழுதுற அந்த பேஜஸ் அப்படியே பறக்கும் போது அப்படியே கொடி பறக்கிற மாதிரி இருக்குது. சரியா? எல்லாரும் அமைதியா குவைட்டா வேற வேலை பார்க்குறாங்க. சவுண்டு ஒரே ஒரு சவுண்ட் வந்துச்சு, பெண்ணை ஸ்கிராச் பண்றது. அடுத்தது சில பீட்டில்ஸ் உள்ள வந்துச்சு, எவனுமே கண்டுக்கறல. சின்ன குழந்தைங்க கூட அந்த ஸ்கூல்ல இருப்பாங்க, அவங்க கூட கண்டுக்கறல. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, சின்ன குழந்தைங்கலாம், லிட்டிலஸ்ட் ஒன்ஸ்னா நைட்டு ஃபுல்லா ஒர்க் ரைட் ஆன் ட்ரேசிங் தேர் ஃபிஷ் ஹுக்ஸ். சாரி, நைட்டு ஃபுல்லா இல்ல, ஃபிஷ் ஹுக்ஸ் ட்ரேஸ் பண்றதுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த லிட்டில் ஒன்ஸ்லாம். சரிங்களா?
இவங்க அவ்வளவு பேரையும் என்ன பண்ண போறாங்க? சாரி, மாத்திட்டேன். ஆமா, திடீர்னு பீட்டில்ஸ் வருதுங்க. ஆனா யாருமே அதை கவனிக்கவே இல்லை. சின்ன குழந்தைங்க கூட, இந்த சின்ன குழந்தைங்க தான் ஃபிஷ் ஹூக்ஸ் ட்ரேஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. எப்படி இந்த ஃபிஷ் ஹூக்ஸும் ஃப்ரெஞ்சு மாதிரி. The fish hooks as if that was French too. Fish hooks அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எந்த மாதிரி ட்ரேஸ் பண்றாங்க? அந்த ஃபிஷ் ஹூக்ஸும் ஃப்ரெஞ்சுங்கிற மாதிரி நினைச்சு அப்படியே ட்ரேஸ் பண்றாங்க. ரூஃப்ல பீஜன்ஸ் கூன்னு கத்துது, ஆனமெண்ட்டை போய்யா கத்துது. அப்ப சொல்றான், அப்ப யோசிக்கிறான், ஏன் பீஜன்ஸையும் இவங்க கத்துறதையும் ஜெர்மன்ல மாத்திடுவாங்களோன்ட்டு யோசிக்கிறாப்ல. அப்புறம் ரைட்டிங்ல இருந்து அப்படியே எழுதுறது பார்த்தாப்ல, ஹேமன் அப்படியே அசையாம உட்காந்துருக்காப்ல, அப்படியே உட்காந்துருக்காப்ல. சரியா? எப்படி 40 வருஷம் இந்த லைஃப் இந்த ரூம்ல எப்படி கடந்து போச்சுன்னு அவர் மைண்ட்ல அப்படியே ஓடுது. யோசிச்சு பாருங்க, 40 வருஷமா அதே இடத்துல வெளியே விண்டோ வச்சு கிளாஸ் எடுத்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பெஞ்ச் டெஸ்க் தான் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் தேஞ்சு போயிடுச்சு. வால்நட் ட்ரீ வளர்ந்துடுச்சு. தான் இவருடைய கார்டன். வால்நட் ட்ரீ வளர்ந்துடுச்சு. ஹாஃப் பாயிண்ட் போட்டார்ல, சரியா, அதுவும் வளர்ந்துடுச்சு. பாயிண்ட் அபவுட் த விண்டோஸ் டு த ரூஃப். அப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னா அவர் நெஞ்சு அப்படியே உடஞ்சிருக்கும். அப்படிதானே? இதெல்லாம் கேட்கணும். இதெல்லாம் கேட்கறதுக்கு அவருடைய நெஞ்செல்லாம் அப்படி வலிச்சிருக்கும். மேல பார்த்தா அவருடைய சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அடுத்த நாளே ஊரை விட்டு போகணும். ஸோ ட்ரங்க் பெட்டியில சிஸ்டர் வந்துட்டு என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஹேமல் வந்து ஃப்ரெஞ்சை பத்தி என்ன சொல்ற, ரொம்ப அழகான லாங்குவேஜ், 40 வருஷமா டீச் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாம் பண்ணாலும் ஒவ்வொரு லெசனையும் கடைசி வரைக்கும் சொல்றதுக்கான தைரியம் அவருக்கு இருக்கு. சரியா? ஸோ ரைட்டிங்க்கு அப்புறம் ஹிஸ்டரி. அப்போ ஃபர்ஸ்ட் ரிவிஷனுங்க, கிராமர், ரைட்டிங் அண்ட் ஹிஸ்டரி. அப்புறம் அந்த குழந்தைங்கலாம் சேட் பண்ண ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு. சேண்ட்னா சொல்றதுதான். சரியா? அப்புறம் பின்னாடி பார்த்தோம், இந்த ஹாசருங்கிற கேரக்டர் என்ன பண்றா பாருங்க, அப்படியே கையில பிடிச்சு வச்சிருக்கான், கண்ணாடியை போட்டு ஸ்பெல்லிங் வச்சு வாசிச்சுட்டு இருக்கான், அப்படியே அழுகுறான். அப்படியே அவ்வளோ இமோஷன் இருக்கு வாய்ஸ்ல. ஏன் இந்த இமோஷன்? இனிமேல் என்னால பிரெஞ்சு, ஏன் மொழி, ஏன் தாய்மொழிய படிக்க முடியாம போயிருமோன்னு அப்படி நடுங்குறாப்ல. அவன் நடுங்கிறது இவங்க சிரிப்பு வருது, அழுகையும் வருது. எப்படி இருந்துச்சு அந்த லாஸ்ட் லெசன் அப்படிங்கிறாப்ல. அப்ப டக்குன்னு மணி அடிக்குது, 12 மணி ஆகுது. அப்புறம் ஏஞ்சலஸ் பிரேயர் சொல்றாங்க. ஏஞ்சலஸ் என்ன பிரேயர் அப்படின்னா, இது ஒரு கிறிஸ்டியன் பிரேயர். சரியா? ஸோ இன்கார்னேஷன் ஆஃப் கிரைஸ்ட். இன்கார்னேஷன் அப்படின்னா மனுஷன் ஆகுறது. சரியா? ஸோ கடவுள் மனுஷன் ஆனதுதான் இந்த இன்கார்னேஷன் ஆஃப் ஜீசஸ் அண்ட் இன்க்ளூடிங் த ஹேல் மேரி. ஸோ ஏஞ்சலஸ்னா ஒரு ஜபங்க. இந்த 2 ஜபத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏஞ்சலஸ் பிரேயர் முடிஞ்சிட்டு அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்துல அவ்வளவு பேரும் பிரசிடென்ட்ஸா கொட்டடிச்சுட்டு ட்ரில்ல இருந்து வராங்க, விண்டோஸ்க்கு வராங்க. அவரை பார்த்தாலே ரொம்ப அப்படியே சோகமாயிட்டாரு. அப்படியே என்ஜின் அப்படியே வார்த்தை வெளியேறும், சோக் ஆகுறது. அப்புறம் பேக் போர்ட்ல எழுதி, திரும்பி பார்த்து எழுதி, கஷ்டப்பட்டு எழுதுறாரு, வைவா லா பிரான்ஸ் அப்படின்னு எழுதுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? லாங் லிவ் பிரான்ஸ் அப்படின்னு எழுதுறாரு. கடைசி வரைக்கும் இவர் என்ன பண்ணல, வார்த்தையே பேசல. சரியா? அப்படியே தலைய செவுத்து மேல வச்சுட்டு வார்த்தை சொல்லாம கையை அசைச்சு சொல்றாரு, போ 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 போ, கிளாஸ் டிஸ்மிஸ் பண்ணியாச்சு, நீ போகலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கதை இங்க வந்து முடிக்கும் போது பிரெஞ்சுல பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன் எப்படி அஃபெக்ட் ஆகுறான் அப்படிங்கிறத காமிக்குது. இவங்கெல்லாம் பணக்காரங்க, இவங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா நமக்கு அப்படி இல்லை. சரியா? அப்ப அவரால் சொல்ல முடியல. அப்புறம் அப்படியே சோக் பண்ணிட்டே கஷ்டப்பட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்கூல் இஸ் டிஸ்மிஸ்ட், யூ மே கோ. அப்படியே கை அசிச்சு கிளம்புன்றார். ஸோ லெசன்ல மார்க் பண்ணதெல்லாம் முக்கியமான பாயிண்ட், அதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணிக்கிடுங்க, அதெல்லாம் படிச்சிடுங்க. இந்த கதை நல்லா இருக்கும், கதை நல்லா இருக்கும்ன்றத வச்சு இருக்கிற பூ, செடி, கொடி, முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? மிஸ் பண்ணிடாதீங்க. ரைட். ஸோ இந்த கிளாஸ் வேற எதுவும் ஃபர்தரா கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்க சொல்லுங்க. நம்ம டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்குங்க. டெஸ்ட் சீரிஸ் வந்து 1200.
இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஜூலை 1 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த சொல்லியிருக்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அங்க வரும். 2500 கொஸ்டின்ஸ் ரெடி பண்றோம். உங்களுக்கு வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி விடுங்க. டாட்டா, பாய் பாய், see you, thank you.